குழந்தைகளே, எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரும் நலமோடு இருக்க வேண்டும். ஏன் பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறேன் என்றால், சில பேருக்கு வாழ்த்து சொல்லக்கூட ஆட்கள் இருக்காது. அவர்களுக்காக இந்த உலகில் உள்ள மொத்த மக்களுக்காக பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிக்கொள்கிறேன். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? அதுதான் வேணும். வருஷம் பிறந்துச்சு, எவ்வளவோ அடுத்தடுத்து குழந்தைகளை பள்ளியில் சேர்க்குற வேலை, பெண்களுக்கு கல்யாணமாக அவளை பெண்ணுங்க இருந்தால் அதுங்களை பற்றி கவலை, பிள்ளைங்க இருந்தால் வேலை கிடைக்காத கவலை, நிறைய கவலை நிறைந்த நாடாகவே நம் நாடு ஆகிவிட்டது. இதற்கெல்லாம் நாம் என்ன செய்ய முடியும்? வருடம் வருகிறது போகிறது. எல்லோரும் கடவுளை மனதில் தியானம் செய்யுங்கள். எங்கள் வீட்டில் இந்த வருடம் நல்லதே நடக்க வேண்டும். என் குழந்தைக்கு கல்யாணம் நடக்க வேண்டும். என் மகனுக்கு வேலை கிடைக்க வேண்டும். எங்கள் வீடு எங்களுக்கு கிடைக்க வழி செய்ய வேண்டும். அப்படி என்று அவரவர் குலதெய்வத்திற்கு முதலில் பூஜை செய்யுங்கள். வருடம் பிறந்தவுடன் நாம் செய்ய வேண்டிய முதல் காணிக்கை நம் குலதெய்வத்திற்கு. அதற்கு பிறகு நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அவர் வழிவிடுவார். இதை மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். மற்றொன்று சொல்ல விரும்புகிறேன். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் கவனம் சிதறிவிடுகிறது இந்த செல்போனால். நிறைய பார்க்கிறேன். எனக்கே ஏற்பட்ட அனுபவம். பெண்கள் நிறைய பேர் சமையல் செய்யும் பொழுது பேசுவதினால் சுவை மாறுகிறது. இது உண்மை. நான் சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்களே யோசித்து பாருங்கள். சமையலே பெண்கள் ரசித்து செய்தால் அதற்கொரு சுவை, கோபமாக செய்தால் அதற்கொரு சுவை காணும். இது நான் சாப்பிடும் எனக்கு அனுபவம் உண்டு. ஏனென்றால் செல்போன் பார்ப்பது தவறில்லை. நானே இப்பொழுது உங்களிடம் செல்போன் தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். பாருங்கள். அதை பார்க்கும் பொழுது நம் கவனம் மாறி ஈரப்பதம் கூடாததை கை வைக்கிறோம். அதில் பூச்சிகள் வந்துவிடும். இன்னொன்று, சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்தால் அது கவனம் ஏதோ ஒன்று மாறிவிடுகிறது. இதுவும் நடக்கிறது. இன்னொன்று, தவறாக இருந்தால் கோபம் அதிகரிக்கிறது. அதனால் வீட்டில் பிரச்சனைகள் வருகிறது. சமையல் செய்து முடிக்கும் வரை செல்போனை கையில் எடுக்காதீர்கள் தயவு செய்து. உங்களை பார்க்க வேண்டாம் என்று சொல்வதற்கும் உரிமை இல்லை, பேசக்கூடாது என்று சொல்வதற்கும் யாரும் உரிமை இல்லை. ஏனால் நமக்கு துணையாக நிற்பதே இந்த செல்போன் தான். நம்முடைய தெரிந்தவர்களாக இருந்தாலும், சொந்தக்காரராக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், தாயாக இருந்தாலும், அவசர அழைப்பாக இருந்தாலும் செல்போன் மூலயமாகத்தான் உங்களுக்கு கிடைக்கிறது. அதை ஒத்துக்கொள்கிறேன். முடிந்தவுடன் எடுத்துக்கொண்டு பேசிவிட்டு அதை வேறொரு இடத்தில் வைத்து விடுங்கள். முக்கியமான தகவல் வரும் என்று நினைத்தால் மட்டும் உங்கள் பக்கத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஆண்களும் பார்க்கிறேன், கடைக்கு வருகிறார்கள். அவர்கள் வேறு யாரோடு பேசிக்கொண்டே இருப்பார்கள். அப்பொழுது மனைவிடம் ஃபோன் வரும், தாயிடம் ஃபோன் வரும், தங்கையிடம் ஃபோன் வரும். அவர்கள் கோபம் வரும் பாருங்கள். அதில் என்ன லாபம்? இருமா, இதோ வரேன். யாரிடம் பேசுவதென்று சொல்வது கிடையாது. நிறைய ஆண்களை பார்க்கிறேன். நிறைய ஆண்களை பார்த்து தவறாக நினைத்து விடாதீர்கள். நான் ஒரு கடையில் உட்கார்ந்திருப்பதால் அங்கு சில பிள்ளைகள்
தெரிந்தவர்கள் எல்லாம் வருவார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள். அப்பொழுது ஃபோன் வரும். தொல்லையாக போச்சு. வேண்டாமே, அந்த தொல்லையிடம்தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். செல்போனால் பிரச்சனை இல்லை, பிரச்சனை வரக்கூடியதனால்தான் செல்போனே. அந்த காலத்தில் தகவலுக்கு மட்டும் இருந்த செல்போன் இப்போ தவறுக்கும் செல்போன் ஆகிவிட்டது, குடும்பத்திற்கும் செல்போன் ஆகிவிட்டது, நல்லது கெட்டதற்கும் செல்போன் ஆகிவிட்டது. எனக்கு துணையாக இருப்பதும் செல்போன், துணை இல்லாமல் இருப்பதும் செல்போன். பொழுது போகவில்லை என்றால் யூடியூப்பை பார்ப்போம். அதில் நிறைய குழந்தைகளுடைய காமெடியை பார்ப்போம், ஃபேஸ்புக்கை பார்ப்போம். இப்படி நிறைய விஷயங்கள் தெரிகிறது. அந்த காலத்தில் ரேடியோ போட்டுக்கொண்டு பக்கத்தில் உட்கார்ந்து எப்பொழுது நியூஸ் வரும் என்று கேட்போம். இப்பொழுது அப்படி இல்லை. முகத்தை அலங்காரம் பண்ணிக்கொள்ள வேண்டுமா, செல்போனை கையில் எடுத்துக்கொள்கிறோம். இப்பொழுது அப்படி காலம் மாறிவிட்டது. அதேபோல் தாய்மார்கள் படிக்கும் குழந்தைகளிடம் செல்போனை கொடுத்து அனுப்பாதீர்கள். நான் நிறைய குழந்தைகளை பார்க்கிறேன். அவர்கள் கவனம் படிப்பில் இருக்கோ இல்லையோ செல்போனில் உள்ளது. அதற்காக எல்லா குழந்தைகளும் தவறுதலாக கூறிவிடவும் முடியாது. ஃபோன் தான் சில குழந்தைகளுக்கு தவறான வாழ்க்கையை அமைப்பதற்கு வழிகாட்டாக உள்ளது. அதை கருத்தில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தாயும் குழந்தையை பக்கத்தில் வர முடியாது, பார்த்து கொண்டே இருக்கவும் முடியாது. வசதி இல்லாமல் ஏதோ பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறோம். கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கும் பிள்ளைகள் சரியில்லை என்று ஒரே வார்த்தையில் முடித்து விடுகிறார்கள் பார்ப்பவர்கள். அதுபோல் தான் குழந்தைகள் நடந்து கொள்கிறது. செல்போனை கொடுங்கள். எப்பொழுது கொடுக்க வேண்டும்? வீட்டிற்கு வந்த உடனே எதை பேச வேண்டுமா, கொடு, யார்கிட்ட பேசணும் சொல்லு அப்படின்னு கொடுங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வரீங்க, ஆனால் உன் பொண்ணும் உன் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க? தவறு என்று சொல்லவில்லை, தவறு நடக்க இருப்பதை தவிர்க்க வேண்டும் என்று தான் கூறுகிறேன். இந்த செல்போனால் குழந்தைகள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பாருங்கள், யூடியூப்பில் ஒரு ஆண் மகன் இறந்தான் என்று பார்த்தேன். எவ்வளவு தவறான செய்தி. அது தவறுதான். நம்மால் முடிந்தது. ஏதோ ஒரு பொழுது போகவில்லையா, அடுத்தவர்களுக்கு புத்தி சொல்லும் அளவிற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா? இருக்கிறதோ இல்லையோ சொல்லிக்கொள்வோம். அவர்கள் பின்னால் தான் நம்மளை திட்டப் போகிறார்கள். அப்படி என்று தான் மனதை நினைத்து கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஏன் சொல்கிறேன் என்றால், நிறைய குழந்தைகள் ஜோடியாக வந்து நின்று பேசுவதாக கேள்விப்படுகிறேன். இதையெல்லாம் கொஞ்சம் தாய் தகப்பன் பாருங்கள். நீங்கள் ஃபோனை வைத்து கொண்டு பேசுவதும் தவறில்லைன்னு சொல்லவில்லை. அதேபோல் உங்கள் தவறையும் திருத்தி கொண்டு தேவையற்ற நேரங்களில் தேவையான பொழுது ஃபோனை உபயோகப்படுத்துங்கள். கண்டிப்பாக ஃபோன் தேவைதான். வீட்டில் வேலை செய்யும்போது ஃபோனை தவிர்த்து விடுங்கள். பேசிவிட்டு வைத்து விடுங்கள். சில நேரம் கோபம் அதிகமாக இருக்கிறது பெண்களுக்கு. ஆண்களுக்கும் கோபமாகத்தான் இருக்கிறார்கள். இதற்கு காரணம் அதில் வரும் மெசேஜாக கூட இருக்கலாம். கோபமாக வீட்டை விட்டு வெளியே போகிறார் ஆண். பெண் என்ன செய்வார்? ஐயோ நம்ம பேசிட்டோமே அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணா, எடுத்தா நீ பேசுனா என்னப்பா, அதுக்குத்தானே ஃபோன் பேசுவது தவறில்லை. அதை ஊடலுடன் மாற்றிக்கொள்வது தான் நல்லது. சண்டையை வளர்ப்பது ஃபோன் அல்ல. சமரசம் செய்து கொள்ளுங்கள். ஃபோனினால் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். ஃபோன் என்றால் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இதோ வந்துட்டோமா. கோபத்தை விட்டொழிக்க ஃபோனை பயன்படுத்துங்கள். கோபத்தை அதிகரிக்க ஃபோனை பயன்படுத்தாதீர்கள். ரோடில் கத்திக்கொண்டே செல்கிறீர்கள். எவ்வளவு தவறு தெரியுமா? நீங்கள் பேசுவது நேரடியாக உங்கள் காதில் கேட்பது போல் பேசுவீர்கள். நீங்கள் செய்யும் தவறு தெரியுமா? மனுஷன் பாவம் கவலோட கத்திட்டு போகிறான். உங்களுக்கு ஆண்கள் ஒரு சப்போர்ட்டாக பேசுவார்கள். இதையெல்லாம் தவறு என்று நினைங்கள்.
செல்போன் பேசுபவர்களை பற்றி நான் தவறாக சொல்ல விரும்பவில்லை. செல்போன் எப்பொழுதெல்லாம் உபயோகப்படுத்த வேண்டும் அப்பொழுதெல்லாம் உபயோகப்படுத்துங்கள். பாத்ரூமில் உட்கார்ந்து கொண்டு செல்போனை யூஸ் பண்ணாதீர்கள், அது தவறான செயல். சில பேர் அதிக நேரம் எடுத்துக்கொள்வீர்கள், செல்போனை தவிர்த்து விடுங்கள். வண்டியில் போகும்பொழுது செல்போனை தவிர்த்து விடுங்கள். வேலைக்கு நடந்து கொண்டே செல்லும் பொழுது செல்போனை தவிர்த்து விடுங்கள். வீட்டில் இருக்கும் பொழுது செல்போனை பாருங்கள். சமையல் கட்டில் வேலை செய்யும் பெண்கள் தவிர்ப்பது நல்லது. வெளியில் வரும் ஆண்கள் தேவையான பொழுது போனை பேச கற்றுக்கொள்ளுங்கள். என் மனதில் பட்டதை உங்களிடம் சொல்லிவிட்டேன். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் அவரவர் விருப்பம். என்னை திட்டுபவர்கள் திட்டுங்கள், போற்றுபவர்கள் போற்றுங்கள். என் மனதில் பட்டதை சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.